பூண்டு கருவேப்பிலையுடைய கமகம வாசத்தோட நல்ல சுட சுட ஒரு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கைப்பிடி பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கல்லுப்பு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 3 தக்காளி பழம் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி தக்காளியை சூஸ் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு பொடியை நறுக்கின கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி 3 ஸ்பூன் புளி தண்ணி, 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்து தனியா வச்சு செஞ்சு அதே சட்டியில சுட சுட சாதம் போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்ல ஒரு பெரட்டி சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கூட அப்பளம், வறுவல், பொரியல்னு எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரையோட நான் சர்வ் பண்ணிருக்கேன். சூடா லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியா தான் வரும். மொத்தத்துல ஒரு டைம் சேவிங் ரெசிபிங்க. மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.